எவ்வளவு தைரியம் இருந்தா அப்பையும் பண்ணிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு மிரட்டவும் செய்வாங்க. நான் இதையே ஒரு கம்ப்ளைண்டா குடுக்குறேன். இல்லனா மறுபடியும் டிவில நியூஸா போடுறேன். இனியாமா அதெல்லாம் தேவையே இல்ல. நான் இப்போ ஸ்டேஷன்ல இருந்தா வர நடந்த எல்லாத்தையும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இனிமே என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ போலீஸ் பாத்துப்பாங்க. ஹலோ ஹலோ நிதிஷ். நிதிஷ் இல்லமா, நான் அவனுடைய அப்பா சுதாகர் பேசுறேன். என் பையனை வேண்டான்னு சொல்லிட்டேன். அவனுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸையும் அனுப்பிட்டேன். போதாதுக்கு அவன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் வேற கொடுத்துட்டேன். அப்புறம் எதுக்குமா அவனுக்கு போன் பண்ற? இந்த பாருங்க, உங்க பையன் கூட சந்தோஷமா பேசுறதுக்கு ஒண்ணு நான் போன் பண்ணல. உங்ககிட்ட பேசுறதுக்கு தான் நான் போன் பண்ணேன். உங்க போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்துச்சு. அதனால தான் நிதிஷ்க்கு கூப்பிட்டேன். என்கிட்ட நீ என்ன பேசணும்? ஆரம்பத்துல இருந்தே நீங்க பண்ணது முழுக்க முழுக்க அயோக்கியத்தனம் மட்டும் தான். ஆனாலும் நாங்க முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா தான் போய்கிட்டு இருந்தோம். சட்டப்படி என்ன பண்ணுமோ அதை மட்டும் தான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீ எதுக்கு போன் பண்ணியோ அதை மட்டும் சொல்லு. நீங்க எதுக்கு எங்க அப்பா கூட சண்டைக்கு போனீங்க? அதுக்குள்ள குழந்தை வீட்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுச்சா? மரியாதையா பேசுங்க. உங்க அப்பா கிட்ட சண்டை போடணும்லாம் எனக்கு ஆசை கிடையாது. அவர்கிட்ட சமாதானமா பேசதான் போனேன். அவர் என்ன அடிச்சாரு. என்ன நான் காப்பாத்திக்க நான் அவரை பிடிச்சு கீழே தள்ளினேன். அவ்வளவுதான். இதை என்ன நம்ப சொல்றீங்களா? நீ நம்பினாலும் நம்பலனாலும் அதுதான் நிஜம். சும்மா நடிக்காதீங்க. நீங்க என் டாடி கிட்ட சமாதானம் பேச ஒண்ணும் வரல. அவரை மிரட்ட வந்தீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க மிரட்டலுக்குலாம் நாங்க பயப்பட மாட்டோம். பயப்படாம என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா? நீங்க எத்தனை கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் உங்களால எதுவுமே பண்ண முடியாது. இங்க பாருங்க, பேசாம ஒண்ணு பண்ணலாமா? நம்ம உட்கார்ந்து பேசலாம். உட்கார்ந்து பேசி எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கலாம். நேத்து நைட் வரைக்கும் கூட என்ன பத்தி டிவி இன்டர்வியூல தப்பா பேசுனீங்க. கொஞ்சம் முன்னாடி என் டாடி கிட்ட சண்டை போட்டிருக்கீங்க. உங்ககிட்ட என்ன இருக்கு உட்கார்ந்து பேசுறதுக்கு? கோவப்படாதமா. பிரச்சனை வரும்போது எங்களை காப்பாத்திக்க சில விஷயங்களை நாங்க பண்றோம். அதெல்லாம் தப்புன்னு சொன்னா எப்படி? உன் பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லு. ரெண்டு வீட்டு ஆளுங்களும் உட்கார்ந்து பேசலாம். நீ ஆசைப்பட்டா மறுபடியும் நிதிஷ் கூட சேர்ந்து நீ வாழணும்னா சேர்ந்து வாழலாம். அவன் கூட ஒரு வாழ்க்கையா? என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு